நம்ம ஜெபமே பண்ணணும். நீங்க எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. பவுல் சொல்றாரு, எல்லாம் உங்களுடையதே. பாவிகளுடைய ஆஸ்தி யாரு? உங்களுடையதே. எல்லாம் உங்களுடையது. கிறிஸ்து உங்களை பூரணமாக்கிட்டார். சகல துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் தலைவராக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பூரணமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்க அடையாளம் உங்க மைண்ட் கிடையாதுங்க. உங்க அடையாளம் உங்க மாம்ச சரீரம் கிடையாது. உங்க அடையாளம் உங்களுடைய ஆவி. அந்த ஆவியில என்ன நடந்துச்சு அது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. பவுல் அதை தான் ஃபோக்கஸ் பண்றாரு. அனுதினமும் நான் சாகிறேன். என்ன பண்றேன்? என் சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலி அனுதினமும் ஒப்பு கொடுத்து நான் நீதிமான் என்று அறிக்கையிடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அதான் பவுல் சொல்றாரு, மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் இந்த அப்போஸ்தல அழைப்பு நான் பெற்றுக்கொண்டேன்றது. ஹல்லேலூயா. உங்க கிரியினால் அல்ல, உங்க முயற்சினால் அல்ல, ஃப்ரீயா ஒவ்வொரு நாளும் இந்த ஃப்ரீடம்ல தான் நம்ம நடக்கிறோம். பாருங்க, நீங்க நான் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா கிருபை க்ளோஸ் ஆயிடும், கிருபை ஸ்டாப் ஆயிடும், வளர்ச்சி ஸ்டாப் ஆயிடும், வெளிப்பாடு ஸ்டாப் ஆயிடும். நான் அல்ல, இனி நீரே எனக்குள் பிழைத்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லி அவருடைய சிலுவை சுவிசேஷத்தின் வெளிச்சத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் நடக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. இதை அனுபவிக்கிறதுனால நான் சொல்றேன். நான் ஏதோ கதை அடிக்கல. 22 வருஷம் நான் ஊழியம் பண்றேன். ஆண்டவர் இந்த வெளிச்சத்தை எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் ஹல்லேலூயா, எந்த ஒரு டைம்லயும் பாவத்தை நான் காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. பாவத்தை காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா பாவத்தை விட ஸ்வீட்டான ஒருத்தர் என் கூட இருக்காரு. ஹல்லேலூயா. பாவத்தை காட்டிலும் சூப்பரா அனுபவிக்கக்கூடிய ஒரு பிளஷர்ஃபுல் காட் எனக்கு இருக்காரு. நீங்க பாவத்தை பெருசா பேச வேண்டாம், இயேசுவை பெருசா பேசுங்க, அவரோட அன்பை பெருசா பேசுங்க, அவர் உங்களுக்கு செய்த மகிமையான மகத்துவத்தை பெருசா பேசுங்க. வளருவாங்க, சபை வளரும், நீங்க வளருவீங்க. அங்க ஆவியானவர் பூரணமாய் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அக்ரி பண்றீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க நடக்கும் போதெல்லாம் அற்புதங்கள், அடையாளங்கள். நான் உண்மையை சொல்றேங்க. 2 டெட் பீப்புள் எழுப்பியிருக்காங்க ஊழியத்தில். சர்வ சாதாரணமா, முயற்சியெல்லாம் கிடையாது. கண்ணு பிளைண்ட் ஐஸ்லாம் ஓப்பன் ஆகுது, முயற்சியே கிடையாது. சும்மா போய் கண்ணை வச்சாவே ஓப்பன் ஆகுது. நான் பண்ணல, எனக்குள்ள இருக்கிற அந்த சுவிசேஷத்தின் மகிமையான ஒளி. ஓ, அந்த புரிந்து கொள்ளுதல். ஏன்னா நான் செத்துட்டேன், நான் மரிச்சிட்டேன், அவர் தான் எனக்குள்ள பிழைத்திருக்கிறார், அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறார் என்று சொல்லி நான் செய்கிற எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு மகிமை கொடுத்துவேன். நான் என்ன பண்றது தெரியுமா? ஜீரோ ஆயிடுறேன். சொல்லுங்க, நான் ஒரு ஜீரோ. அப்பா அவரு ஹீரோ ஆயிட்டாருன்னா உங்க ஊழியம் சூப்பரு. ஹல்லேலூயா. ஆயிரமா உங்களை தேடி ஜனங்க ஓடி வருவாங்க. ஹல்லேலூயா. உண்மைங்க, உண்மை. நம்ம திரும்பவும் என்ன தெரியுமா பண்ணோம்? திரும்பவும் உட்காரணும். இன்னைக்கு நம்ம பைபிள் படிக்கிறதே எதுக்கு தெரியுமா? மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ண. இனி உங்களுக்காக படிங்க. நம்மளுடைய வளர்ச்சி சாகர வரைக்கும் கர்த்தரை அறிகிற அறிவுல வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. யாரெல்லாம் உங்க வளர்றதை ஸ்டாப் பண்ணிட்டீங்களோ உங்க ஊழியமும் ஸ்டாப் ஆயிருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்க ஊழிய வளர்ச்சி ஸ்டாப் ஆயிருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நாளுக்கு நாள் அவரை போல மகிமை மேல மகிமை அடைஞ்சுக்கிட்டே, அவரை போல மறுரூபம் ஆகிட்டே இருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பவும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களுக்குள்ள போங்க. என்ன சொல்றேன்? நான் உன்னை கண்டுபிடிச்சேன். ஊழியன்றது நம்ம பண்றது கிடையாது. எத்தனை பேர் புரியுது? ஓடுறோம், அதை பண்ணணும். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ஓடி சாதிக்காததை உட்கார்ந்து சாதிக்க முடியும். அவர் சொல்றதை செய்யறது தாங்க ஊழியம். அவர் சொல்றதை செய்யறது தான் ஊழியம்.
அவர் ஓபன் பண்ற டோர்ல போறதுதான் உங்க ஊழியம். இப்படி உங்களுடைய மினிஸ்ட்ரி ஸ்டைல மாத்தி பாருங்க. நெக்ஸ்ட் இயர் நீங்க ஆயிரக்கணக்கான ஆத்துமாவோட வந்து சாட்சி சொல்லுவீங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் மகிமையாய் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணமா உங்க கால்ல வந்து கொட்டும். பணம் உங்ககிட்ட பிச்சை கேட்கும். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. பவுல் சொல்றாரு பிலிப்பியர்ல, எல்லாம் எனக்கு உண்டாயிற்று. பரிபூர்ணம். என்னது பரிபூர்ணம்? எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும். இதுதான் மினிஸ்ட்ரி. பவுல் இந்த வெளிப்பாடு, he sat in the presence of God for more than 70 years. Jesus waited for his ministry 30 years. இது எப்படி தெரியுமா? ஊழியர்ன்றது ஒரு எரிமலை மாதிரி. உள்ள உங்களை ஆவியானவர் அப்படியே புஷ் பண்ணி வார்த்தையில, வெளிப்பாடுல, அவருடைய வல்லமையில அப்படியே நிரப்பி ஒரு டோர் ஓபன் பண்ணுவாரு. அங்க போய் நின்னுட்டே வெடிக்கும். இனி கர்த்தரை நாம ஊழியம் செய்ய விடணும். ஃப்ரீயா இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. நீங்க ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். உங்களை கர்த்தர் கைவிடவே முடியாது. இவ்வளவு தூரம் நடத்தி வந்தார்ல, இவ்வளவு தூரம் கைவிடாம கூட்டிட்டு வந்தார்ல, நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். கர்த்தர் உங்க மேல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அவர்லாம் உங்களை விடவே முடியாது. ஹல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த நீதியை குறித்து உங்க அடையாளத்தை சந்தேகப்படாதீங்க. அதனாலதான் உங்க நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறதுல என்ன பண்ணுங்க? உறுதியாய் தரித்திருங்க. பேசிக்கிட்டே இருங்க. நான் தேவ நீதி, நான் பரிசுத்தம், நான் தேவ நீதி, தேவன் ஆலயம், கிறிஸ்து இருக்கிற வண்ணமாகவே நான் இந்த பூமியில இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள். என் பேச்சை கேட்கிறவங்க இயேசுவை கேட்கிறாங்க. ஓ glory, glory. இதை நீங்க அனுபவிக்க முடியும். ரியலா இதை அனுபவிக்க முடியும். ஓ, இது ரொம்ப சிம்பிள். அதான் பவுல் சொல்றாரு, ஏவாள பிசாசு வஞ்சிச்சது போல உங்களையும் வஞ்சிச்சிருவானோன்னு பயமா இருக்கு எனக்கு. the simplicity of the gospel. பாருங்க, சுவிசேஷம் ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நம்மளும் காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது, ஜனங்களையும் என்ன பண்ணக்கூடாது? தத்தளிக்க வச்சிடக்கூடாது. நம்ம சர்ச்சு தான் ஹாஸ்பிட்டல். அங்க வரவங்களுக்கு காயம் கட்டுறது தான் நம்மளோட வேலை. அவங்க அப்பாவோட சேர்த்துறது தான் நம்மளோட வேலை. ஒப்புரவாக்குதலின் ஊழியம், ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை தான் கர்த்தர் கொடுத்திருக்கார் புதிய உடன்படிக்கையில. எத்தனை பேருக்கு புரியுது? கற்ற, உடைக்கிற, இடிக்கிற ஊழியம் இல்ல, அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல ஒப்புரவாக்குதலின் ஊழியம். உன்னை இயேசு நேசிக்கிறார். அவர் உன்னை நீதிமானா மாத்திட்டார். இந்த பாவம் உன்னை அழிச்சிடும். இந்த பாவம் உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஆனா இயேசு உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாரு. ஒரு மகிமையான வாழ்க்கை இயேசுவை விசுவாசிக்கிறதுனால இருக்குன்னு சொல்லி இயேசப்பாவை மேன்மையா, பாவத்தை விட, பிசாசை விட, பிசாசின் வல்லமையை விட மேன்மையா நம்ம என்ன பண்ணணும்? பேசிக்கிட்டே இருக்கோம். சபை வளரும், நீங்க வளருவீங்க, நீங்க வளருவீங்க. தவறாம உங்க காலத்துல நீங்க கனி கொடுப்பீங்க. ஏன்னா நீங்க இல்ல, இனி இயேசுதான் உங்களுக்குள்ள இருந்து பிழைத்திருக்க போறாரு. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய பாரம். This is a burden for you, for God concerning you. நீங்க கற்றுக்கொண்ட எல்லா பிரமாணங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு only Jesus, the Father and the Holy Spirit, அவர் எனக்குள்ள இருக்கிறார், அதை நான் அனுபவிக்கணும். கிறிஸ்து மகிமை நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிறார், அதை நான் அனுபவிக்கணும். இனி நாள்ல கிறிஸ்து எனக்குள்ள இருந்து மகிமையா ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. நீங்க போராடவே வேண்டாம். போராடுறதுக்கு ஊழியமே கிடையாது. நீங்க ஊழியத்துல போராடினீங்கன்னா வேலைக்கு போயிடுங்க. ஊழியம் மாதிரி சூப்பரான, ஜாலியான, ஸ்வீட்டான ஒரு வேலை எதுவுமே கிடையாது. ஏன் தெரியுமா? அப்பாவோட அதிக நேரம் இருக்கும், தப்பாம அந்த அன்புல, அந்த அரவணைப்புல, அந்த மகிமையில, அவருடைய வசனத்தின் வெளிச்சத்துல, அந்த வெளிப்பாடுல அப்பா அப்பா நன்றி நன்றி, அப்பா அப்பா நன்றி நன்றி, அவரோட உறவுல தலைச்சிருக்கிற
நான் உண்மையான ஊழியம். அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஊழியத்தை. ஹல்லேலூயா. அப்படி அந்த இடத்துக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். என் பிள்ளைய நீ ஊழியக்காரன்றதை மறந்துட்டு பிள்ளைய என்கிட்ட வா. நீ ஊழியக்காரன் போனீங்கன்னா நீங்க வேலைக்காரன், எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க பிரமாணத்துல போறீங்கன்னு அர்த்தம். ஊழியக்காரன் அப்படின்னா நீ வேலைக்காரன். நீ ஓரமா நில்லு, உனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் தான். உனக்கு தேவையான 3 வேளை சாப்பாடு மட்டும் தான் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் கிடையாது. ஆனா ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தால மீட்கப்பட்ட உம்முடைய பிள்ளை வந்திருக்க, எல்லா பெனிஃபிட் எல்லா கிருபை ஃபேவர் தான் பிடிச்சுக்கோ. ஃப்ளோ ஆகும். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் உறவுல கிரியை செய்யறாரு, பிரமாணத்துல அல்ல. கிருபையில என்ன கிரியை செய்யறாரு, பிரமாணத்துல அல்ல. சொல்லுங்க, கர்த்தர் கிருபையில கேட்கிறாரு. ஆமா, உங்க ஞானம் கர்த்தருக்கு தேவையா? உங்க பலன் கர்த்தருக்கு தேவையா? நிறைய டைம் நம்ம தான் கர்த்தருக்கு அட்வைஸ் பண்றோம். இதில் ஆண்டவரே எப்படி உங்க ஸ்ட்ரென்த் கர்த்தருக்கு தேவையா? அவர் அதனால ஆண்டவர் சொன்னாரு, நானே உன் பரிசுத்தம், நானே உன் மீட்பு, நானே உன் நீதி, நானே உன்னுடைய பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த நாள்ல இருந்து நல்ல கவனிங்க. நெக்ஸ்ட் 5 years எனக்கு ஆவியானவர் சொன்னது, எனக்கு சொன்னதை ஆண்டவர் நிறைய நிறைவேற்றிட்டே இருக்காரு. இந்த காரியத்தை சொன்னாரு, நான் சொல்றேன். ஹல்லேலூயா. அடுத்த 5 வருஷம் உங்களோட வருஷம். நீங்க இந்த தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க மகிமையா இருப்பீங்க. நான் சொல்றேன், next 5 years God is going to move very 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 powerfully. அதுக்கு ஃபவுண்டேஷனால இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். நீ வாழ்ந்தது போதும் மகனே, நீ கஷ்டப்பட்டது போதும், இனி நான் வந்துட்டேன், நான் வண்டியில ஏறிட்டேன், நீ விட்டுறீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற ஆண்டவர். சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பாத்துக்கிறேன் அப்பா, நீங்க பாத்துக்கோங்க. க்ளோரி, அவர் பாத்துக்குவாரு, அவர் பாத்துக்குவாரு. நெக்ஸ்ட் 5 years நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஆனா 2030 இருந்து வேற மாதிரி போயிடும். 30 வரைக்கும் ஊழியர்களோட ஆண்டு, நாம பயங்கரமான காரியங்களை செய்ய போற ஆண்டு. நான் இன்னொரு காரியத்தை சொல்றேன், தயவு செய்து நீங்க தனியா செய்யாதீங்க, தயவு செய்து தனியா செய்யாதீங்க. இந்த சபையில இருக்கிறவங்க உங்களுடைய விசுவாசிகள் அல்ல, உங்களுடைய பிள்ளைகள். சொல்லுங்க, உங்க பிள்ளைகள், உங்க பிள்ளைகள், உங்க பிள்ளைகள் வளரணும். உங்க பிள்ளைகளை நீங்க கட்டி எழுப்பணும். உங்க பிள்ளைகள் பெரிய பெரிய பிசினஸ் பண்ணணும். உங்க பிள்ளைகள் உங்களை காட்டிலும் 100 மடங்கு பிரகாசிக்கணும். ஓ, இப்படி தகப்பன் உள்ள இருதயம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இருக்கீங்களா? இருக்கீங்களா? இவர் என்னை விட பயங்கரமா வளர்றாருன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஹல்லேலூயா. 100 பேர் உயிரோட எழுப்பிட்டு வந்தாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஹல்லேலூயா. ஓ, மற்றவங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய புகழ்ச்சியா இருக்கணும். உங்க சபையோட பிள்ளைகளுடைய வளர்ச்சி உங்க புகழ்ச்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தகப்பன்மாரை பார்க்கிறார், எதிர்பார்க்கிறார். பாஸ்டர் அல்ல. தயவு செய்து இந்த சோ கால்ட் சிஸ்டம்ல இருந்து மாட்டிக்கிறாங்க, வெளியில வாங்க. நான் ஒரு தகப்பன், என் பிள்ளைகளுக்கு நான் தகப்பன். ஆண்டவர் என்ன நம்பி கொடுத்திருக்காரு. இவங்களெல்லாம் என்ன காட்டலும், என் பிள்ளை சொந்த பிள்ளைகளை காட்டலும் நான் உயர்த்துவேன், இவங்களை பிளஸ் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, உங்க சர்ச்சில் நிறைய பிசினஸ் பீப்புள் எழும்பணும். என்னங்க எழும்பணுங்க? நான் உண்மையை சொல்றேன், ஆண்டவர்கிட்ட நான் எவ்வளவு தெரியுமா கேட்டுட்டு இருக்கேன்? ஒரு 20,000 கோடி கேட்டுட்டு இருக்கேன். சோத்திரம் ஆண்டவரே. சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்கு. 20,000 கோடி தான் கேட்டுட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. ஏன்னா இந்தியா எனக்கு ஒரு விஷனா பொட்டி மாதிரி உள்ள வச்சுட்டாங்க. நான் பெரிய காரியங்களை செய்யணும், ஆயிரங்கள கோடிகள லட்சங்களை கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை ஒளிக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு நான் சர்ச்சை மட்டும் நடந்தா போதாது. இந்த இங்க பாருங்க, சர்ச் இஸ் தி கவர்மெண்ட். நீங்க நம்ம யாரை பார்க்கிறோம்? கவர்மெண்ட் ஆசீர்வாதி இருக்கு, நாம பண்ணுங்க. நீங்க தாங்க கவர்மெண்ட். பெரிய கவர்மெண்டோட ஜனாதிபதியே நீங்க தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெருவுல ரோடு சரியில்லைன்னா நீங்க போட்டு கொடுங்க. சர்ச் தான் சொசைட்டியை பில்ட் பண்ணணும். மறந்துட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டோம். சொல்ற புரியுதா? ஹல்லேலூயா. நீங்க தான் சொசைட்டியை பில்ட் பண்ணணும். சொல்லுங்க, இந்த மனப்பான்மைக்குள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார்.
நான் சுயநலமா சுய நான் ஏன் சர்ச்சை ஏன் பிள்ளை ஏன் விசுவாசி யார் சொன்னா உங்களோட? Who said உங்க சர்ச்சை விசுவாசி உங்களுடையவர்கள்ட்ட? நீங்க கையெடுத்து ரத்தம் செஞ்சீங்களா? உங்களுக்கு கர்த்தர் கிருபையை கட் பண்றாரு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னைக்கெல்லாம் நான் என் சபை நான் கட்டினது கர்த்தர் கட்டினார். எல்லா மகிமையும் ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு எல்லா மகிமையும் கிறிஸ்துவுக்கு தான் கொடுக்கணும். இயேசுதான் எல்லா மகிமைக்கும் பார்த்தது. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம யாருன்னு அவருக்கு தெரியும்ல. ஆமாவா இல்லைங்களாங்க? நம்மளை பத்தி நம்மளுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். எல்லாத்தையும் மறைச்சு கழுவி அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சபையை கட்ட அலைகளை சொல்லுங்க. ஆண்டவர் என்னுடைய சபைய கட்ட அலைகளை தேவ ராஜ்யத்தை கட்ட அழைத்திருக்கிறார். தேவ ராஜ்யத்தை கட்ட அழைத்திருக்கிறார். நான் அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் நான் தூங்காம நான் ஜாலியாக காசு வச்சு ஜாலியாக என்ன பண்ணிடலாம். நான் பிராக்டிஸ் பண்றது தான் நான் பேசுறேன். அதனால சபையில நீங்க ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி சொல்ல வேண்டாம். உங்க வாழ்க்கையே அவங்களுக்கு ஒரு சர்மனை, உங்க வாழ்க்கையே அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு செய்தி. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா சொல்லுங்க. நான் இன்னையில இருந்து தேவராஜ்யத்தை கட்ட போறேன். இவங்க சபை என் சபை மாதிரி, இவங்க சபை என் சபை மாதிரி. எல்லாரோட சபை அப்பாவோட சபை. ஆண்டவர் அதனாலதான் யோவான்ல சொல்றாரு, நாம எப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் குமாரன் ஒண்ணா இருக்கிறது போல என் பிள்ளைகளே நீங்க எல்லாம் ஒண்ணா இருக்கணும். நம்ம எல்லாம் எங்க தெரியுமா ஒண்ணாவும்? சுவிசேஷத்தின் வெளிச்சத்துல. சுவிசேஷத்தின் வெளிச்சத்துல நான் ஒரு ஐட்டமே கிடையாது. கரெக்டா? ஆமாவா? இது கிரியினால் உண்டானதல்ல, கிருபையினால் உண்டானது. ஒருவனும் பெருமை பாராட்டாது, இது கிருபையினால் உண்டானது. எல்லாம் கிறிஸ்துவுக்கு தான் மகிமை. அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, இனி நான் சுயநலமாக என்னது என்று வாழப்போவது இல்லை. அவருதுன்னு சொல்லி பிளஸ் பண்ண போறேன். சொல்லுங்க, பிளஸ் பண்ண போறேன், பிளஸ் பண்ண போறேன், பிளஸ் பண்ண போறேன், பிளஸ் பண்ண போறேன். நல்லா கவனிங்க. 2018ஆம் ஆண்டு ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. அவர் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். 1000 ரூபா தான் கையில் இருக்கு. ஆண்டவர் சொல்றேன், ஃபர்ஸ்ட் எனக்கு நடந்ததை நான் சொல்றேன். 1000 ரூபா தான் இருக்கு. இந்த ஊழியக்காரங்க அனுப்புறாரு. ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே என் வைஃப் கர்ப்பமா இருக்கான். நான் வந்து பெட்ரோல் போடணும். எனக்கு இந்த வாரத்துக்கு 2 வாரத்துக்கு செலவு இதாக இருக்கு. ஐடி கம்பெனியில் 18 வருஷம் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் ஊழியர் செஞ்சுட்டு இருக்கேன். அல்லேலூயா. இப்போ வேலை இல்லை, இப்போ நான் பிஸ்னஸ் வந்தாச்சு. ஒரு பேர் ஐடி கம்பெனிக்கு முதல்ல இறங்கிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அதே மாதிரி நிறைய சபைகளை நிறுவிக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் எல்லா இடத்துலையும் அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, 1000 ரூபாய் கொடுத்துருந்தேன். சரி, ஓகே ஆண்டவர், நான் கீழ்படிக்கிறேன். கொடுத்துட்டு சும்மா பீரோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஏடிஎம் கார்டை பார்க்குறேன். அதை எடுத்து காமிக்கிறேன் என் ஒய்ஃப் கிட்ட. இது என்னது, உன்னோடதா அப்படின்னு. ஆமா, இது பழசு, எக்ஸ்பிரி ஆனது அப்படின்னு. சரி, இதோட பின் நம்பர் என்னன்னு கேட்டேன். ஒரு நம்பரை சொன்னான். சரி, எடுத்து பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு ஒரு ஏடிஎம் கிட்ட போனேன். ஆஃபீஸ் போகிற வழியில் போயிட்டு ஏடிஎம் கார்டை விட்டு நம்பரை போட்டு 1000 ரூபா அடிச்சு 1000 ரூபா வந்துச்சு. எடுத்து நான் பாட்டுக்கு போயிட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. கர்த்தர் வந்து என்ன வேணா பண்ணுவாருங்க, என்ன வேணா பண்ணுவாரு. உங்களுக்காக என்ன வேணா பண்ணுவாரு. அல்லேலூயா. எத்தனையோ 1000 சாட்சிகள் நான் சொல்ல முடியும். யூடியூப்ல என்னோட டெஸ்டிமனி முடிஞ்சா கேளுங்க. அல்லேலூயா. Thank you Jesus. நான் காலேஜ் படிக்கும்போது 3 நாளைக்கு ஒரு வேளை தான் சோறு. அப்பதான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். நான் பிரபுகளோட ராஜாக்களோட உட்கார வேண்டாம். ரோட்ல அழுதுக்கு நடந்து போயிட்டு இருக்க. அப்ப ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாரு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, எந்த இடத்துல ரோட்ல செருப்பு இல்லாம நடந்து போனோம், இன்னைக்கு அந்த இடத்துல நான் BMW கார்ல போயிட்டு இருக்கேன். அதான் கர்த்தர். அவன் சொல்லட்டுமா, காருன்றது வெறும் கார் தான், பணம்ன்றது வெறும் காகிதம் தான். நான் எப்பயுமே சொன்னேன், பணம் என் காலுக்கு கீழே. சில டைம் பேக்கெட்ல 100 ரூபா தான் இருக்கும். ஆனா ஜாலியா நான் BMW கார்ல போயிட்டு இருக்கேன். 1% கூட நான் பணத்தை குறிச்சு கவலைப்பட்டது கிடையாது, வருத்தப்பட்டது கிடையாது. ஒரு நாளும் எந்த மனுஷங்கிட்டையும் போய் நான் நிக்கல. என் ஆண்டு சொன்னாரு,
நீ மனுஷன் கிட்ட போனா என்ன நீ கையில் ஆகாதவன் சொல்றடா நீ. Never, never, never look unto man. Your source is the millionaire of a millionaire, Jesus. ஏங்க எல்லாமே அவரோடதுங்க. உங்களுக்கு எங்க இருந்து வேணா ஓபன் பண்ண முடியும் கர்த்தர். நான் சொல்ற புரியுதா? ஹalleluya. இந்த சுவிசேஷத்தை வெளிச்சத்துல நீங்க நடக்க நடக்க மகிமைக்குள்ள போவீங்க, தேவ வல்லமைக்குள்ள போவீங்க. ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு காமிச்சாரு. ஒரு நாள் பயங்கர ட்ரை பிசினஸ். ஆண்டவர் சொன்னார், ஒரு ஊழியர் பெங்களூர்ல கூப்பிட்டு நான் போறேன். நான் போய் நிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியான ஒரு மகிமை இறங்கி வந்தார். தேவ மகிமை இறங்கி பக்கத்திலே வர முடியல. எல்லாம் தேவ வல்லமையில விழுந்து கிடக்குறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்படியே அருவி மாதிரி ஊத்திக்கிட்டே இருக்காரு. ஒன்னே ஒண்ணுதான் நடந்துச்சு. இதுதான் நடந்துச்சு. நான் வீட்டுக்கு திரும்பி போறதுக்குள்ள வித்தின் 5 minutesல 8 லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் ஆயினாங்க. சர்வ சாதாரணமா. அப்ப ஆவியானவர் என்கிட்ட ஒன்று சொன்னாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? உன்னோட பணம் என்னோட மகிமையில இருக்கு, மனுஷங்கிட்ட இல்ல, என்னோட மகிமையில இருக்கு. நீ என்னோட பிரசன்ஸ்ல நீ நரம்ப 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 உன்னை தேடி அது ஓடி வரும். உன்னை தேடி அது ஓடி வரும். நீ ஓடி போக வேண்டாம். உங்களை தேடி அது ஓடி வரும். உங்களை தேடி அது ஓடி வரும். அனுபவிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் கேட்குறேன். இப்போ என்னோட தரிசனம்லாம் நான் என்ன சொல்றேன்? நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நான் பெரியன்றதுக்காக சொல்லுங்க. என்னோட தரிசனம் என்ன தெரியுமா? ஃப்ரீயா ஹாஸ்பிட்டல் கட்டணும், ஏழைகளுக்கு தனியா பெருசு ஹாஸ்பிட்டல் கட்டணும், ஏழைகளுக்கு யூனிவர்சிட்டி கட்டணும். ஊழியம் மட்டும் இல்ல, அதே மாதிரி அதே தான் உங்களுக்கும். நீங்க ஏன் குட்டியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு கிராமத்துல ஒரு மூலையில நான் இப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க. உங்க அப்பா பெரியவர். அல்லேலூயா. அவர் பச்சை பாதம் இல்லாதவர். எல்லாருக்கும் ஒரே கிருபை தான் கொடுத்திருக்காரு. எல்லாருக்கும் ஒரே கிருபை தான். எல்லாருக்கும் ஒரே ஆவியானவர் தான். அல்லேலூயா. எத்தனை பேர் விளங்குது? எல்லாருக்கும் ஒரே ஆவியானவர் தான், ஒரே கிருபை தான். எல்லாருக்கும் ஒரே தேவன் தான், ஒரே அப்பா தான். அப்பா சொல்றேன், நான் பச்சைபாதம் உள்ளவர் அல்ல. நான் அனுபவிக்கிறது 100% 1000% அனுபவிக்க முடியும். நீங்க விருப்பப்படும். நீங்க உங்க மைண்ட மாத்தணும். நல்லா கவனிங்க. நீங்க பிரச்சனை என்னன்னா உங்க மனசு, உங்க ஆத்துமா. ஆண்டவர் அத சொல்ல, பிரியமானவர்களே, உங்க ஆத்துமா வாழ்வது போல. உங்க ஆத்துமா வளர 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 நீங்க வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. First you grow, then automatically your church grows. ஏன் சபை வளர மாட்டேங்குது? நீ வளரல, சபை வளரல. நீங்க வளரல, சபை வளரல. எதுல வளரணும்? சுவிசேஷத்துல வரணும். உங்க கிரியில இல்ல. நான் அதை பண்ண என்னோடது இல்ல. இயேசு எனக்கு எல்லாமே மாறிட்டாரு. இயேசுவை நான் சார்ந்து கொள்றேன். எனக்காக அவர் எல்லாவற்றையும் செஞ்சிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. எல்லாம் இயேசுக்குள்ள ஆமென் இருக்கு. பூமியின் உயர்ந்த ஸ்தலங்கள்ல நடக்க பண்ணுவேன்றாரு. அமெரிக்கால ஒரு ஊழியர் இருந்தாரு. கார் வாங்குறதுக்கு காசு இல்ல. 2019 ஆண்டு அவர் உட்கார்ந்து இருக்காரு. கார் வாங்குறதுக்கு காசு இல்ல. ஆனா ஆண்டவர் சொன்னாரமா, நான் உனக்கு ஒரு ஃளைட்டை தர போறேன்னு. கொரோனா வந்துச்சு. அவர் ஒரு சர்ச்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க பிரசங்கம் பண்றதுக்கு. அவர் இந்த சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணாராமா. பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே ஒருத்தர் வந்தா, நம்ம வந்துட்டு, பிரதர் நீங்க பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நானு ரொம்ப வருஷமா சேர்த்து வச்சு இந்த ஃபால்கன் F-30 அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட்டை நான் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். அந்த ஃப்ளைட்டை நான் உங்களுக்கே கொடுத்துறேன். வித்தின் 1 இயர்ல அவரை தேடி அந்த ஃப்ளைட் வந்து நின்னுச்சான். ஆண்டவர் சொன்னாரா, இந்த ஃப்ளைட் இல்ல, இதை விட உயர்தரமான அதிக தூரம் பறக்கக்கூடிய ஃப்ளைட்டை உனக்கு நான் கொடுக்க போறேன்னாராமா. Hallelujah. If you are ready to believe, if you are ready to believe, இந்த பிலீஃப் எதுல தெரியுமா வரும்? நான்ற இடத்துல வராது, அவர் அப்படின்ற இடத்துல வரும். இனி நான் அல்ல, அவர் எனக்கு செய்ய போறாரு வரும். இனி நான் பிழைத்திருக்கிறது நான் அல்ல, அவர் தான் பிழைச்சிருக்காரு. இந்த இடத்துல நீங்க எவ்வளவு வேணாலும் விசுவாசிக்கலாம், எவ்வளவு வேணாலும் விசுவாசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் ஜெபம் பண்ண போயிட்டு கீழே.
நான் போய் நிற்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவான்னா அப்படியே வானத்தை திறந்துட்டு அப்படியே ஊற்றுவார். அபிஷேகம் அருவி மாதிரி ஊற்றும். நான் பாட்டுக்கு அன்னி பஸ்ஸில் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். ஒரு நல்லாச்சு என் ஃப்ரெண்டு கை உடஞ்சிச்சு, விரல் உடஞ்சிச்சு. இப்படி வராரு, வலிக்குதுன்ட்டு கீழே விழுந்துட்டு வராரு. நான் சும்மா போய் அதெல்லாம் உங்களை சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். அந்த செகண்டே சரியாயிடுச்சு. அது என்ன விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. நான் ஜெபம் பண்ணது என்ன தெரியுமா? நான் தொட்டா இயேசு தொடுகிறார், நான் பார்த்தா இயேசு. நிறைய சபையில் நான் போய் இப்படி பார்க்கும் பொழுதே பிசாசு என் கண்ணை பார்த்தாலும் சுத்திட்டு விழுந்துரும். ஏன்னா நான் பேசுறதே அதான். நான் பார்க்கும் போது இயேசு பார்க்கிறேன், நான் நடக்கும் போது இயேசு நடக்கிறேன். ஒரு இடத்துல டெஸ்ட் பண்ண, ஒரு சர்ச்சில் சில விசுவாசிகள் நிற்க வச்சுட்டேன். நான் ஒரு இடத்துல நடந்தேன். இங்க பாருங்க, நான் இந்த இடத்துல நடக்கிறேன், ஏன்னா இயேசு எனக்குள்ள இருக்காரு, என் கூட நடக்கிறார். வந்து முன்னாடி நில்லுங்க. வந்து முன்னாடி நின்று அவங்க எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க ஆண்டவரோட வல்லமையில. சோ இது உண்மை, இது உண்மை. அல்லேலூயா. நீ வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள இயேசு இருக்காரா இல்லையா. அல்லேலூயா. உங்களுக்கு எல்லையே கிடையாதுங்க, உங்களுக்கு எல்லையே கிடையாது. சொல்லுங்க, எனக்கு எல்லையே கிடையாது, என் விசுவாசத்துக்கு எல்லையே கிடையாது.